வணக்கம் நேயர்களே. உடலுக்கும் மனதுக்கும் உற்சாகம் தரும் சத்தியம் புதுப்பொழுது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஸ்டெலா பெனடிக்ட். முதுகுவலி என்பது பொதுவாக முதுகெலும்பில் உள்ள தசைகள், நரம்புகள் அல்லது மற்ற அமைப்புகளில் தோன்றுகிறது. அப்படிப்பட்ட முதுகுவலியை போக்கும் யோகாசனத்தை நமக்கு செய்து காட்ட வருகிறார் திரு லாரா. வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது முதுகு வலிக்கான சில எளிய ஆசனங்கள். இப்போ முதுகு வலியினால் நிறைய பாதிப்பு ஏற்படுது. நிறைய பேர் இங்கே நகர வாழ்க்கையில் உட்கார்ந்து ஒரே இடத்துல வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால அதிக பேருக்கு முதுகு வலி காரணமாக யோகா பயிற்சிக்கு வராங்க. அந்த கடந்த வாரம் நம்ம இடுப்பு வலி சார்ந்த விஷயங்களை ஆசனங்களை பார்த்தோம். இந்த வாரம் அதுக்கு கொஞ்சம் மேலே போய் முதுகு வலிக்கான சில ஆசனங்களை பார்க்க போகிறோம். அந்த முதுகு வலி எதனால் வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதிகமான பல காரணங்கள் இருந்தால் கூட அதிகமான காரணங்கள் பார்த்திங்கன்னா அந்த மசில் ஸ்பாசம் சொல்லக்கூடிய அந்த தசைப்பிடிப்புனால தான் வரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. அந்த மசில் ஸ்பாசம் இருக்கும்போது ஒரு மூமெண்ட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்க முடியாது. அப்போ அந்த ஸ்பாசம் இருக்கும்போது எப்படி கொடுக்கணும், அந்த ஸ்பாசம் குறைந்த அளவு குறையும் போது அதுக்கப்புறம் எப்படி அதுக்கு மொபிலிட்டி கொடுக்கறது அப்படிங்கிறத இந்த வாரத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்காக இந்த வாரம் தொடர்ந்து உங்களுக்காக இந்த சில எளிய ஆசனங்களை செய்து காட்ட போகிறது யோகா டீச்சர் சத்யா அவங்க செய்து காட்ட போகிறாங்க. அதனால் இந்த வாரம் தொடர்ந்து அதை பார்த்து நீங்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்வேன். இப்போ முதல்ல முதுகு வலி கடுமையாக இருக்கும்போது நம்ம எந்த பயிற்சியும் செய்ய முடியாது. அப்போது இந்த மாதிரி படுத்த நிலையில் கால்களை பிரித்து ஒரு கட்டில் மேலே படுத்து இந்த மாதிரி கால்களை பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ 2 கைகளும் வயிற்று மேலே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மூச்சு நல்லா இழுங்க. மூச்சு உள்ளே இழுத்து வெளி மூச்சு அதிகமாக வெளியாக்குங்க. லாங் எக்ஸேல். நல்லா மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு விடும்போது வயிறு மெல்ல உள்நோக்கி போகட்டும். மூச்சு இழுக்கும்போது வயிறு மேல் நோக்கி வரணும். மெல்ல மூச்சுலுங்க. டீப் இன்ஹேல், லாங் எக்ஸேல். மெல்ல மூச்சு வெளியே விடுங்க. மெதுவாக மூச்சு இழுங்க. நல்லா மூச்சு இழுங்கம்மா. மெதுவாக மூச்சு இழுக்கும்போது வயிறு மேல் நோக்கி வரணும். மூச்சு விடும்போது வயிறு உள்நோக்கி போகணும். நல்லா ஆழமான மூச்சு இழுங்க. உள் மூச்சு நல்லா டீப்பாக எடுங்க. வெளி மூச்சு அதை விட அதிகமாக வெளியாக்குங்க. மெல்லவும் இருக்கணும், மூச்சு லாங்காகவும் இருக்கணும். இது மாதிரி ஒரு 12 மூச்சு செய்யணும் நம்ம முதல்ல. அதுக்கப்புறம் மெல்ல கைகளை கீழே இறக்குங்கம்மா. இப்போ பாம்ஸ் டவுன். இப்போ மூச்சு இழுத்துக்கிட்டே 2 கைகளை மெல்ல மேலே தூக்குங்க. மூச்சு இழுத்தவாறு கைகளை மெல்ல மேலே தூக்கணும். மூச்சு வெளியே விட்டவாறு கைகளை மெல்ல கீழே இறக்குங்க. இறக்கி ஆரம்ப நிலைக்கு கொண்டு வாங்க. மூச்சுகள் இழுத்துக்கிட்டே கைகளை 2 மேலே தூக்குங்க. தலைக்கு மேலே தூக்கணும். மூச்சுகளை மெல்ல விட்டவாறு கைகளை மெல்ல கீழே இறக்குங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கைகளை மேலே தூக்குங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கைகளை கீழே இறக்குங்க. இது மாதிரி ஒரு 6 முறை செய்ய வேண்டும். இப்போ அடுத்ததாக ஏக்கபாத அபானாசனான்னு சொல்லுவோம். ஒரு கால்களை பெண்ட் பண்ணுங்கம்மா. அப்படி பெண்ட் பண்ணி பிடிச்சி இந்த நிலையில் இருக்கணும். இப்போ மெல்ல மூச்சு இங்கே இழுத்துக்கங்க. மூச்சு விட்டவாறு கால்களை வயிற்று நோக்கி அழுத்துங்க. மெதுவாக உள்நோக்கி. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கால்களை வெளியே தள்ளுங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கால்களை வயிற்று நோக்கி உள்பக்கமாக கொண்டு போங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே கால்களை மெல்ல வெளியே தள்ளுங்க. மூச்சு விட்டுக்கிட்டே கால்களை உள்நோக்கி கொண்டு போங்க. வயிற்று பகுதியில் வயிற்று லோயர் அப்டமன் கண்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி உள்ளே கொண்டு போங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கால்களை வெளியே தள்ளுங்க. மெல்ல கீழே வச்சுருங்கம்மா. இது போல் ஒரு 6 முறை செய்ய வேண்டும். இப்போ அதர் சைடு மெல்ல மூச்சு இல்லைங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கால்களை உள்நோக்கி கொண்டு வாங்க. எல்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ். மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கால்களை வெளியே தள்ளுங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கால்களை உள்ளே கொண்டு போங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கால்களை வெளியே தள்ளுங்க. மெல்ல கால்களை மூச்சு விட்டுக்கிட்டே கால்களை உள்நோக்கி கொண்டு போங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கால்களை வெளிநோக்கி தள்ளுங்க. போதுமா? இது மாதிரி ஒரு 6 முறை செய்யணும். இப்போ அடுத்த நிலை பார்த்திங்கன்னா 3வது பயிற்சி. கால்களை கொஞ்சம் பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ கால்களை 2 மேலே தூக்கி வைங்க. இன்னும் கொஞ்சம் நன்காக பிரிச்சுக்கோங்க.
இப்போ இந்த ஆரம்ப நிலையில் ஒரு உள் மூச்சு எடுத்துக்கோங்கம்மா. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கால்களை உள்நோக்கி எல்போ ஓப்பன் பண்ணுங்க. நல்லா ஓப்பன் பண்ணுங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கால்களை வெளியே தள்ளுங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கால்களை உள்நோக்கி கொண்டு போங்க. இந்த பயிற்சி செய்யும்போது அந்த நடுமுதுகாகப்பட்டது முதுகு இந்த ஸ்பாசம் இருக்கிற இடம் வந்து கீழே அழுத்தப்படுறதுனால அந்த பிடிப்பு மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெயின் ரிலீஸ் ஆகிடும். மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கால்களை வெளியே தள்ளுங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கால்களை வயிற்று நோக்கி கொண்டு போங்க. எல்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. சின் டவுன் பண்ணிக்கோங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கால்களை வெளியே நோக்கி தள்ளுங்க. இது போல் ஒரு 6 முறை சேர்ந்ததுக்கப்புறம் மெல்ல காலை கீழே வச்சுருங்க. பிறகு ஓய்வு எடுத்துக்கணும் 1 நிமிடம். இப்போ முதுகு வலிக்கு நம்ம தொடர்ந்து பயிற்சி பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் நிலை கோர்ஸ், ஃபஸ்ட்டு கோர்ஸ்னு சொல்லுவோம். இந்த முதுகு வலி தொடர்ந்து இருக்கும்போது எந்த ஒரு மூமெண்ட் வந்து நார்மலாக என்ன செய்கிறாங்க, எல்லோரும் புஜங்காசனம், சலபாசனம், தனுராசனம் பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் பயிற்சி தொடர்ந்து பண்ணிங்கன்னா அந்த சில பேர் பெயின் வந்து அக்ரவேட் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு கோர்ஸ் எப்போவுமே ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன்னு சொல்லக்கூடிய அந்த ஓய்வு நிலையிலேயே தான் பயிற்சி இருக்கணும். அப்போ அந்த மல்லார்ந்து படுக்கும்போது இந்த நிலை வந்து ஃபஸ்ட்டு கோர்ஸ் வந்து மல்லார்ந்து படுத்து செய்யக்கூடிய ஆசனங்கள். இந்த மல்லார்ந்து படுத்து செய்யக்கூடிய ஆசனங்கள் எல்லாமே அந்த முதுகு தரையை ஒட்டி இருக்கிறதுனால அந்த பெயின் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து அந்த பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் ரிலீஸ் ஆகும். அதனால் எல்லாமே இது சிம்பிளாக இருக்கும். எல்லாமே எக்ஸேலை சார்ந்த பயிற்சியாக இருக்கும். வெளிமூச்சு அதிகமாக இருக்கக்கூடிய பயிற்சிகளில் தான் இருக்கும். எப்போவுமே வந்து இந்த ஸ்பைனல் கார்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மசில் தான் ஸ்பாசம் ஏற்படுது. இந்த 2 பகுதி லெஃப்ட் அண்ட் ரைட்டு. நிறைய பேருக்கு என்னென்னா இந்த ஸ்பைனல் கார்டுடைய ப்ராப்ளம் இருக்காது, ஆனால் தொடர்ந்து இந்த முதுகு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சொல்லுவாங்க இது ஒன்றும் இல்லைங்க, எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டோம், எல்லாம் நார்மலாக இருக்குன்னு. அந்த மசில் இருக்கிறதுனால கூடிய அந்த பெயின் தொடர்ந்து இருக்கும். அப்போ இந்த சின்ன எளிய பயிற்சிகளை தொடர்ந்து நீங்கள் செய்தீங்கன்னா, இப்போ நம்ம முதல் நிலை பார்க்க போகிறது பெயின் ரிலீஸ் மட்டும்தான். அதுக்கு அடுத்த நிலை வந்து எப்படி மொபிலிட்டி அந்த இடத்துக்கு கொடுக்குறது, அதாவது வளைவுத்தன்மை கொடுக்குறதுங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முதல்ல பார்க்குறது பெயின் ரிலீஸ் சிம்பிள் மூமெண்ட் மட்டும்தான் பார்த்துருக்கோம். முதுகுவலி இருப்பவர்கள் செய்யக்கூடாத யோகாசனத்தை நமக்கு செய்து காட்ட வருகிறார் திரு லாரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த முதுகுவலி இருக்கும்போது செய்யக்கூடாத ஆசனங்கள்னு இருக்குது. பொதுவாகவே என்ன பண்ணுறாங்க, சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து பண்ணுறாங்க. அந்த முதுகுவலியோடு சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து பண்ணிங்கன்னா கட்டாயம் முதுகுவலி அதிகமாகிடும். அப்போ சில ஆசனங்கள் கட்டாயம் தவிர்க்க வேணும் அந்த நிலையில். இப்போ அதில் சில இம்பார்ட்டன்ட் ஆசனாஸ் எல்லோரும் நடைமுறையில் செய்யக்கூடிய ஆசனங்கள் சில ஆசனங்கள் இருக்குது. இப்போ அதை ஒன்று 5 ஆசனங்கள் இம்பார்ட்டன்ட் தவிர்க்கக்கூடிய செய்யக்கூடாத ஆசனங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் ஆசனம், முன்னால் குனிந்து செய்யக்கூடிய ஆசனங்கள், தவிர்க்கக்கூடிய ஆசனங்கள். உத்தானாசனம். மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கைகளை மெல்ல மேலே தூக்குமா. மூச்சு விட்டவாறு மெல்ல கீழே குனிஞ்சு கால்களை தொடுங்க. கைகளை கீழே வைங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே மெல்ல மேலே எழுந்திரிங்க. மெதுவாக மூச்சு விட்டுக்கிட்டே கைகளை கீழே இருக்கு. ஒரு முறை செய்யுங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே கைகளை மேலே தூக்குங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே முன்னால் குனிந்து கால்களுக்கு பக்கத்தில் கைகளை கீழே வைங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே எழுந்திரிங்க. மூச்சு விட்டுக்கிட்டே மெல்ல கைகளை கீழே